ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु महेश्वर सच्चिदानंद गुरु गुरु मोहन नमो नमस्ते। विनायकने विघ्नराजाय नागराज ज्ञान समर्थि योगी ओम नायकाय नमः ओम नायकाय नमः ओम नायकाय नमः गुरुकुंड मगाय श्री कोटि समप्रभा निर्विघ्न गुरुदय सर्वकार्य सर्वम शक्ति ओम शक्ति नमः शिवाय नमः नरभस्वान सोन शिखरपति ओम नमः सौरभपति ओम शिवाय नमो नमः महारपति ओम नमः सौनर बंदानि वाले कुमरी महाकाल निरंतर लीलाधार भैरवी திரிசூலிதே மலசுரமர்த்தினி ஓம் சக்தி அளவாங்குளி இருக்கும் அண்ணாமைய பார்வதியே திரளாத கன்னியாமரித்தாய கணவனை காக்கும் பராபரிய பரத்தின் பரவர சங்கத்திரோ சுபக்கன் மத்திர சுந்தரியே ஓம் திவ்ய சுந்தரி சௌந்தரி தில்லோகனாய் தீபொழி பிருத்திவிவாளை பரமேஸ்வரி திருஷ்டாந்தரம் சொர்ணம் தனம் கல்வி வீரம் ஆனந்தம் ஆரோக்கியம் மன நிம்மதி தருக அன்பார்ந்த நேயர்களுக்கு அடியனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையத்தில் ஜோதிடம், வைத்தியம், மாந்திரீகம், ரசமணி, ராஜோஷியமை, வர்மம், யோகா, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், தியானம், தவம் போன்ற அற்புதமான தெய்வீக சித்தர்களுடைய கலைகள் இந்த கலைகள் மூலமா நம்ம மனிதர்களுக்கு உதவி பண்ண முடியும். இப்ப இந்த கலைகளை என்னுடைய அப்பா பி திருமலைபுத்து ஜோதிடர் அவர்கள் மூலமா 15 வயசுல இருந்து கத்துக்கிட்டேன். அதற்கப்புறம் டாக்டர் சிதம்பரதான பிள்ளை, டாக்டர் வி எஸ் மோகன், இன்னும் பல ஆசான்கள் மூலமாக இந்த கலைகளை நான் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு கலைகளையும் ஒவ்வொரு ஆசான்கள்ட்ட ஒவ்வொரு இடத்துல போய் கத்துக்கிட்டு தான் இந்த கலைகளை நம்ம முறைப்படி 45 வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த கலைகள் மூலமா உங்களுக்கு உடல் நலம், மனநலம், ஆனந்தம் கண்டிப்பா கிடைக்கும். அருளும் பொருளும் புகழும் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நேர்மையான வழியில போகும்போது நமக்கு நல்லதே நடக்கும். அதுல வர்ற ஆபத்துகள் நமக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஜெயிக்க முடியும். நேர்மை இல்லாத வழியில போகும்போதுதான் நமக்கு சிக்கல்கள் கொடுப்பாங்க. ஆனா நேர்மையான இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே சொல் திடம் அப்படிதான் அர்த்தம். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு இந்த காரியத்தை செய்யுங்கப்பா, இந்த நேரத்துல செய்யுங்கப்பா, நல்லா இருக்கும் அப்படின்னு நல்ல நேரத்தை குடிச்சு கொடுக்கறது தான் ஜோதிடம். அதே மாதிரி கல்யாணத்தை இந்த நேரத்துல பண்ணுங்க, இந்த முகூர்த்தத்துல பண்ணுங்க, இப்படிலாம் ஜோட மூலமாகத்தான் நல்ல நேரத்தை குறிச்சு அவங்க நல்ல வழியில கொண்டு போறாங்க. அப்ப ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல் திடம். அந்த சொல் திடத்தை ஜோதிடர்கள் சொல்றாங்க. அப்ப அதர் முறைப்படி செய்யறோம். அந்த ஜோதிடத்துல உங்களுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு போற வழிமுறைகள் எல்லாம் நமக்கு சொல்றதுக்கு வழிவகைகள் வகுத்து வச்சிருக்காங்க சித்தர்கள். அப்ப அது லக்னம் பார்த்திருப்பீங்க நீங்க. ஜாதகத்துல லக்னம் அப்படின்னு போட்டிருக்கோம், 12 கட்டம் இருக்கும். இதைத்தான் சுருக்கமா ஒரு பந்து மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 12ஆம் இடத்துல சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாம் சுத்தி வந்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்னென்ன உறவுகள் இருக்கோ, இல்ல என்னென்ன கலைகள் வருதோ எல்லாமே அதுல சொல்லி வர முடியும். இதை சுருக்கமா சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் ஜாதக கட்டம்னு சொல்லுவாங்க. ராசி கட்டம், நவாம்ச கட்டம் அப்படின்னு போட்டு வச்சிருக்கோம். இது 27 நட்சத்திரத்தை கொண்டது, 15 திதிகளை கொண்டது. 3 வருஷங்கள் பிரபபால இருந்து 360 வருஷங்கள் இதுல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் கணக்குகள் இருக்கு. யோகம், திதி, கரணம், நட்சத்திரம், ராசி இப்படிலாம் ஜாதக கட்டங்கள்ல எல்லாத்தையும் வகுத்து இதை படிச்சு முறைப்படி அதுல கணக்குகள் எடுத்து சொல்றதுதான் ஜோதிட கலைகள். இந்த கலைகள் மூலமா உங்களுக்கு லக்னத்திலிருந்து ஆரம்பிக்கும். முதல்ல லக்னம் சொல்றதுதான் உயிர்னு அர்த்தம். ராசிங்கிறது பலன் அப்படின்னு அர்த்தம். லக்னம் அப்படிங்கிறது உயிர் அப்படின்னு அர்த்தம். ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு பலன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ராசி என்ன ராசின்னு கேட்கும்போது அவங்க சொல்லிடுவாங்க, நட்சத்திரத்தை வச்சு ராசி கண்டுபிடிச்சுக்கலாம். இதை வச்சு கணக்கெடுத்து பார்த்து லக்னத்துல 1ஆம் இடம் அப்படின்னு சொல்றோம். லக்னம் அப்படின்னு சொல்றது 1ஆம் இடம். லக்னத்துல 1ஆம் இடம் உயிர், தேகம், சரசு, நிறம், குணம், உருவம் இதை சொல்லக்கூடிய இடம். லக்னத்துல 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனம், சுகம் இதை சொல்லக்கூடிய இடம். 3ஆம் இடம் வீரம் இல்லை சகோரஸ்தானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 4ஆம் இடம் தாய், இல்லற சுகம், காரு, வீடு, நிலம், வாகனம் இதை பத்தி சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். 8ஆம் இடம் ஆயுள், அவமானம், புதையல், மாங்கல்ய பாக்கியம் இதை சொல்லக்கூடிய இடம். அடுத்து 9ஆம் இடம் தவப்பரா நிலை, சொத்து, தொடைப்பகுதி இதை சொல்லக்கூடிய இடம். 6ஆம் இடம் நமக்கு எப்படி மோசமா இருக்குது நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சுதான் இந்த 10ஆம் இடத்தை கண்டுபிடிக்கிறோம். 10ஆம் இடம் தொழில், அரசாங்க உத்தியோகம், மந்திர உச்சாரணம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 11ஆம் இடம் மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய இடம், லாபஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இப்ப இதை சொல்றது கணக்கெடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 12 இடமும் வந்திருக்கும். இந்த 12 இடத்துல வச்சு சொல்லும் போகும்போது ஒவ்வொருத்தரும் பிரச்சனைக்கு வரும்போது அதை வழிவகுத்து
இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி பண்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு இதுல வந்து கணக்கெடுத்து சொல்ல முடியும். இப்ப இந்த கணக்கெடுத்து பார்க்கும்போது இப்ப உங்களுக்கு தொழில் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் இடத்தை பாக்குறோம். சகோதர ஸ்தானத்துல வந்து பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னா அது மூத்த சகோதரனா இருந்தா மேல 11ஆம் இடத்தை பாக்குறோம், இளைய சகோதரன் இருந்தா 3ஆம் இடத்தை பாக்குறோம். இப்படி ஒவ்வொரு கணக்கெடுத்து அதுல கிரகங்கள் வந்து ஆட்சி, உச்சம், பகை, நீசம் இப்படிலாம் கணக்கு சொல்லுவாங்க. அந்த இடங்கள்ல வந்து கிரகங்கள் வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறத கணக்கெடுத்து பார்த்து தான் இது நம்ம சொல்றோம். இன்னும் நிறைய கணக்குகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அந்த கணக்குகளை முறைப்படி நம்ம பார்த்து ஒருத்தருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்காரு அதை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த ஜோடத்துல வந்து நமக்கு கண்ணாடி மாதிரி காட்டி கொடுக்கும். அதை நம்ம சொல்லும் போது அவங்களும் ஆமா எனக்கு இப்படித்தான் இருக்குது, நம்ம இதை நிவர்த்தி பண்றதுக்கு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஒரு சப்போஸ் 6ஆம் இட சுற்றுலாக்களுக்கு ஒண்ணு நோய் நொடி இருக்கும். அப்ப நோய் இருக்குதுன்னு என்ன பண்றோம், அதுக்கு நம்ம மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். மருந்து சாப்பிடாம நம்ம வெறும் சோத்தை மட்டும் சொல்லிட்டு சரி வராது. அதனால நல்ல மருந்துகளை சாப்பிடணும். அதுக்கு வந்து இலை, தலை, செடி, கொடி, வேறு, பட்டை இதுகளை பயன்படுத்தக்கூடிய சித்த மருத்துவத்துல, நாட்டு மருத்துவத்துல நிறைய முறைகளை சித்தர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நோய்க்கு மருந்து கொடுக்குறோம். அந்த மருந்து அவங்க சாப்பிட்டு பத்தியகத்துல இருந்து முறைப்படி இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் சாப்பிடணுங்கிற விதியை கடைபிடிச்சு வந்தாங்கன்னா அந்த நோய் தன்னால மாறும். பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த பூஜைகள், புனஸ்காரங்கள் இதில் பண்ணி அதுக்குள்ள மந்திர ஒளிகளை ஏற்படுத்தும் போது அவங்களுக்கு நிவர்த்தி ஆகுது. இப்படி ஒவ்வொன்னா நம்ம வந்து செஞ்சு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி செஞ்சதுக்கு இதை கணக்கெடுத்து பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வைத்தியத்துல செயல்படுத்துறோம். அதுக்கப்புறம் அவங்க முடியாத பட்சத்துக்கு அவங்க மனசு கெட்டு போயிருந்தா அந்த மனசு கெட்டு போறதுக்கு சுப மாந்திரிகம் மூலமா தான் நம்ம நிவர்த்தி பண்றோம். இருள் மாந்திரிகம் செய்ய போறதில்லை. பிளாக் மேஜிக் சொல்றாங்களே, அதை இருள் மாந்திரிகளை செஞ்சு அவங்களை கெடுத்து இவ்வளவு கெடுத்து அப்படிலாம் பண்றாங்க நிறைய பேர். அது வந்து நம்ம செய்ய போறது இல்லை, செய்யக்கூடாது. அந்த வகையில் நம்ம இறங்குறது இல்லை. இந்த சுப மாந்திரிகம் மூலமா கணபதி ஹோமங்கள் வளர்த்து அதுல வந்து மூலிகை பவர்களை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமா அவங்களுக்கு நம்ம பவர்களை ஏற்படுத்தி கொடுத்து மனசை தெம்பு கொடுக்கறதுக்காக இந்த பூஜைகள் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அந்த பூஜைகள் மூலமா அவங்க மனசு சாந்தம் கிடைக்கும். இப்ப கோயில்களுக்கு போறோம், அங்க போய் சாமி கும்பிட்டு வரோம், தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிட்டு வர்றோம், காணிக்கை போட்டு வர்றோம், 4 பேருக்கு அன்னதானம் பண்றோம். மனசுக்கு ஒரு சாந்தம் கிடைக்குது. அந்த சாந்தம் கிடைக்கும் போது மனசுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அது மாதிரிதான் ஹோமங்கள் வளர்க்கறதும் பூஜைகள் பண்றதும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதன் மூலமா வந்து மனிதனுக்கு நல்ல பயன்களை கொடுக்கும். அடுத்து வந்துட்டு உங்களுக்கு எலும்பு முறிவு, சதவீக்கம், மூச்சு பிடிப்பு இப்படிலாம் ஏற்பட்டுச்சுன்னா அது வர்ம சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த வர்மத்துல வந்து மேல தலையில இருந்து கீழே வரைக்கும் நீவி விட்டு அவங்களுக்கு தடவி விட்டு தைலத்தின் மூலமா மசாஜ் பண்ணி கொடுத்து அதன் மூலமா செய்யற விதைகள். அப்ப கீழே விழுந்து எலும்பு முறிவு வந்துருது, சத வீக்கம் வந்துருது, அதுக்கெல்லாம் வந்து என்னென்ன தைலங்கள் காய்ச்சணும், எப்படி செய்யணும்னு சொல்லி விதிமுறைகளை கண்டுபிடிச்சு அதுகளை கொடுக்கக்கூடிய வர்ம சிகிச்சையில் கொடுக்கக்கூடிய எலும்பு முறிவு, சதவீக்கம், மூச்சு பிடிப்பு எலும்பு வைத்தியர்கள் சொல்லுவாங்க. அந்த இதை நம்ம சித்தர்கள் மூலமா நம்ம ஏற்படுத்தி கொடுத்து அந்த சித்தர்கள் சொல்ற முறைகளை பயன்படுத்தி அதுக்கு அவங்களுக்கு வழிமுறையை செஞ்சு கொடுக்குறோம். அடுத்து மனநிலை ஒருநிலை வர்றதுக்கு நிச்சயமா நம்ம யோகா கத்துக்கிறணும். மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், தியானம், தவம் இவ்வளவும் நமக்கு தேவைப்படும். தியானத்தின் மூலமா மனநிலை ஒருநிலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பிராணாயாமம் மூலமா நமக்கு நிறைய உடல் நலம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதயம், நுரையீரல், கிட்னி, நம்மளுடைய வயிறு இந்த மாதிரி 5 வகையான ராஜ உறுப்புகள்ல நல்லா செயல்பட்டு கீழே இருந்து அடி முதல் முடி வரை எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம பயிற்சி கொடுக்கும் போது நல்ல ஆனந்தத்தை கொடுக்கும். இதை நான் முறைப்படி ஆசான்களை வச்சு படிச்சு முறைப்படி செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்ப 20 வருஷமா இந்த தொழில்களை நான் செஞ்சுட்டு இந்த 20 வருஷமா இந்த முறையை பயன்படுத்திட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். செஞ்சுட்டு இருக்கும்போது மனசு நல்லா இருக்கு. என்னை சேர்ந்தவங்க நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு இந்த கலைகள் மிகவும் பயன்படுகிறது. ஜோதிடம், வைத்தியம், மாந்திரிகம், ரசமணி, ராஜோஷ்மை, வர்மம், யோகா, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், தியானம், தவம் இவ்வளவும் தெய்வீக கலைகள். இதை முறைப்படி பயன்படுத்தினால் நிச்சயமாக மனிதர்களுக்கு பயனுள்ளவையாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக வாழ முடியும்.